அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1935ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் பற்றி பார்த்து வருகிறோம். தமிழ் சினிமாவின் 51வது படமான மாயாபஜார், 52வது படமான ராஜபோஜா, 53வது படமான ராதா கல்யாணம் என்ற 3 படங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் மாயாபஜார் திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். தயாரிப்பு நிறுவனம் மற்றும் தயாரிப்பாளர்கள் விவரம் எதுவும் இல்லை. இயக்கம் ஆர். பத்மநாபன் என்று தகவல் இருக்கிறது. நடிகர்கள் வித்வான் ஸ்ரீனிவாசன், செருகளத்தூர் சாமா, செல்லப்பா, எம்.எஸ். விஜயால், வி. ராஜம், காமாட்சி, பாலாமணி ஆகியோர் நடித்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல் இருக்கிறது. இந்த மாயாபஜார் திரைப்படம் 17,500 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாயாபஜார் அடுத்த ஆண்டே தெலுங்கில் எடுக்கப்பட்டு மீண்டும் தமிழில் 1957ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது அந்த விவரத்தை பற்றி பார்ப்போம். தமிழில் வெளிவந்த முதல் மாயாபஜார் படம் இதுதான். அடுத்ததாக ராஜா போஜா என்ற படத்தை பற்றி பார்ப்போம். நியூ தியேட்டர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்து வெளிவந்த இப்படத்தில் டி.எஸ். கிருஷ்ணசாமி, ராஜாயி ஆகியோர் நடித்த ராஜபோஜா 18,619 அடியில் எடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. அடுத்ததாக மீனாட்சி சினிடோன் என்ற பட நிறுவனம் தயாரித்த படம் ராதா கல்யாணம். சி.கே. சசி என்பவர் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு அரிகேசநல்லூர், எல். முத்தையா பாகவதர், நாராயணன் என்ற இருவர் இசையமைத்துள்ளார்கள். நேஷனல் மூவி டோன் என்ற பட நிறுவனம் விநியோகத்தை செய்துள்ளது. இப்படம் ராதாவை கண்ணன் கவர்ந்து திருமணம் செய்யும் பல காட்சிகள் வண்ணத்தில் படமாக்கப்பட்டதால் மக்கள் விரும்பி பார்த்ததாக தகவல் இருக்கிறது. இப்படத்தில் நடித்த நடிகர்கள் கிருஷ்ணராக எல். ராஜம், ராதாவாக எம்.ஆர். சந்தானலட்சுமி, நாரதராக கே.எஸ். தேவுடு, விஷ்ணுவாக சி.எம். துரை மற்றும் ஸ்ரீ ஜானகி, பி. சாரதா ஆகியோர் நடித்திருந்த இந்த ராதா கல்யாணம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இதே 1935ஆம் ஆண்டு வெளியான அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.